தொழில் எங்களுக்கு இதுதான் கிடைக்கும், மாதிரி எந்த தொழிலும் எங்களுக்கு போக மாட்டான். கடை தொழில் தான் எங்களுக்கு அப்போல இருந்து தாய் தாப்பன்ல இருந்து எங்களுக்கு கடை தொழில் தான். மறு தொழில் எங்களுக்கு இல்லை. கடை தொழில் எல்லாருமே மீன் வேலைக்கு தான் போய்கிட்டு இருந்தாங்க இத்தனால. மீனோட பாடு இல்லாதனால இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு இந்த 2 கடை 3 கடை நண்டு வேலைக்கு தான் போறாங்க. நாங்கள் இந்த ஊர் தான், இங்கே தான் பிறந்தது. இந்த கடல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பந்தலை பிடிச்சி 4 மணி சாயந்தரம் 12 மணி 1 மணிக்கு போவோம், வலை விடுவோம், விட்டுட்டு காலையில் பிடிக்கிட்டு வந்துடுவோம். ஏதோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம விளாக்ல என்ன பார்க்க போறோம்னா, எங்கள் ஊர் கடற்கரையில் மீன் பிடிச்சு வளைச்சிக்கிட்டு வரதை பார்க்க போகிறோம். வாங்க கடற்கரையில் போய் பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற வழியில் நிறைய மயில்கள் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு நம்ம கடற்கரைக்கு போவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கையிலே தெரியும் கடல் தெரிகிறது. நம்ம கடல் கிட்டால போய் நம்ம ஊரில் எப்படி மீன் பிடிச்சிக்கிட்டு வராங்கன்ட்டு பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடற்கரை கிட்டக்க வந்தாச்சு. இதுதான் எங்க ஊரு பீச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங்ல யாரு பீச்சுக்கு வந்தா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நிறைய பெஞ்ச் போட்டு வச்சிருக்கிறாங்க. பாருங்க இப்ப சன் எவ்வளவு வெளிச்சமா இருக்குதுண்டு. இப்ப நம்மளுக்கு ஆப்போசிட் சைடுல தெரியுற இடத்துக்கு தான் நம்ம ஃபிஷிங் போட் வர்ற இடம். இப்ப நம்ம அங்கதான் போக போறோம். வாங்க போவோம். நம்மளுக்கு ஆப்போசிட் சைடுல நிறைய போட்ஸ் தெரியுது. அங்கதான் மீன் பிடிச்சு கொண்டு வருவாங்க. நம்ம கிட்டக்க போய் பார்ப்போம். மழை காலம்ங்கிறதுனால நிறைய பாசிகள் வந்து கடலோரமா ஒதுங்கி இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆப்போசிட் சைடு
நிறைய போட்ஸ் கிடக்குது. இந்த மாதிரி ஃபிஷிங் போட்ஸ்ல தான் மீன் பிடிச்சிட்டு வந்து தருவாங்க. காலையில அந்த கடற்கரை ஓரமா நடக்கிறது அவ்வளவு மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்குது. பாருங்க, கடல் அலை வந்து நம்ம காலை நடத்திட்டு போகுது. இதெல்லாம் ஈவினிங் கடலுக்குள்ள போற போட்ஸ் நினைக்கிறேன். போன போட்ஸ் இன்னும் வந்துருச்சா வரலையான்னு தெரியல. வாங்க கிட்டக்க போய் பார்ப்போம். ஐயா இந்த ஊரை சேர்ந்தவங்க தான் இவங்க, மீன் பிடிக்கிறவங்க. இவங்க சொல்லுவாங்க, கேளுங்க. நாங்கள் இந்த ஊர் தான், இங்கெல்லாம் பிறந்தது. இங்கே கடந்தூர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பந்தலை பிடிச்சி 4 மணி சாயந்தரம் 12 மணி 1 மணிக்கு போவோம், வலை விடுவோம். விட்டுட்டு காலையில் பிடிக்கிட்டு வந்துடுவோம். ஏதோ ஒரு நாளைக்கு வருமானம் 1000 500 இப்படி கிடச்சிக்கிட்டு இருக்கோம். டெய்லி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே ஃபுல்லாக எல்லாருமே அந்த வேலை தான் பார்த்துக்கிருக்காங்க. இங்கே புடல் போட்டுலாம் போவாங்க எல்லாருமே. ஒரு போட்டுக்கு 4 பேர் 5 பேர் போவாங்க. ஒரு அந்த வேலை தான், நண்டு வேலைக்கு தான் போய் விற்பாங்க. 10 பேர் மீன் வேலைக்கு போவாங்க. போயிட்டு திரும்பிட்டு வர 4 மணி 5 மணிக்கு போயிட்டு விடியக்காலமாக வருவோம். 8 மணி 9 மணிக்கு வருவோம். வேறு அந்த வேலை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேறு வேலைக்கு நாங்கள் இது போகிறது கிடையாது. எல்லோரும் குடும்பத்தோடு இருந்தாங்க. வீட்டுக்காரங்க எல்லாருமே இங்கே தான் எந்த வேலை பார்க்குறது. அந்த அண்ணன் வந்து மீனை வளைச்சு இங்கே தான் கொண்டுகிட்டு வந்து கொட்டி வியாபாரிகளுக்கு பிரித்து கொடுத்துட்டு ஈவினிங் டைமில் அவங்க வீட்டுக்கு போவாங்க. இப்போ இந்த குடிசையை பாருங்க, இப்படிதான் இருக்குது. இன்னைக்கு ஃபிஷிங் போட் எல்லாமே கடலுக்குள்ள போகலையா, அதனாலதான் வெளியே நிறைய போட் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. கரவலை மீன் சொல்லிட்டு அதுதான் வருதான். கரவலை மீனுண்டா என்னண்டா, சுத்தி நின்று வலை போட்டு கையால வலை போட்டு பிடிக்கிறது கைவலை மீன். அந்த மீன் வருதுன்னு சொல்றாங்க. நம்ம போய் பார்ப்போம். இத பாருங்க, போட் உள்ளாக்க போகாததுனால வலைய பின்னிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல மீன் வலையில கிழிஞ்சது, ஓட்டை போட்டது எல்லாத்தையும் சரி பண்ணி திருப்பி பின்னிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, நிறைய போட்ஸ் கடலுக்குள்ள போகல. இந்த கடலுக்குள்ள போட் போகலையா? ஏன் இன்னைக்கு போகல? என் பேர் பால்சாமி. இங்கே நாங்கள் வந்து ஒரு 20-30 வருஷமா அங்கே தான் தொழில் பார்த்துட்டு இருக்கிறேன். நாங்கள் நண்டு வலைக்கு தான் போகிறோம். ஒன்று விட்டு ஒரு கடத்தான் நண்டு வலைக்கு கடலுக்கு போக முடியும். அதனால் நேற்று போயிட்டு வந்தேன். இன்னைக்கு வலை எடுக்கிறோம். எடுத்துன்னு சாயந்தரம் கொண்டு இலக்குவோம். சாயந்தரம் இலக்கிட்டு நாளை காலையில் கரையை பிடிச்சிட்டு வருவோம். ஆமாம், மறுபடியும் வந்து இந்த பாசியை மறுபடியும் தட்டி எடுத்து மறுபடியும் ஒன்று மறுநாள் சென்று மறுநாள் கொண்டு கடலில் இலக்குவோம். இதான் எங்களோட தொழில். இதான் எங்களோட தொழில், அவ்வளோதான். வேறு கரவலை வளைக்கிறாங்க அங்கிட்ட, அது வேற தொழில். அது கரையை போட்டு சுற்றி வளைச்சு இழுத்து மடியாரு மீன் பிடிப்போம். அது டெய்லி தொழில். அது அவங்களுக்கு டெய்லி தொழில். இது எங்களுக்கு 1 to 2 நாள் தொழில். இல்லை எல்லாருமே மீன் வேலைக்கு தான் போய்கிட்டு இருந்தாங்க இத்தனை நாள். அது மீன் வேலை பாடு இல்லாதனால இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு இந்த 2 கடை 3 கடை நண்டு வேலைக்கு தான் போகிறாங்க. மீன் வேலை பாடு இல்லாதனால நண்டு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் இன்னும் பாடு வந்துச்சுன்னா நம்ம மீன் வேலைக்கு போவாங்க. இன்னும் 2 மணி நேரத்துக்கு போனாலும் போவாங்க.
இப்போ நம்ம இந்த அண்ணன்ட்ட கேட்டுக்கிட்டதுனால என்ன தெரிஞ்சிருச்சுன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த போட்டுமே கடலுக்குள்ள போகல. இப்போ இன்னைக்கு மீன்பிடி இல்லையா, அவங்க வந்து போட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போவாங்களாம். அது இப்போ மீன் கிடைக்க மாட்டேங்குதான், நண்டு தான் கிடைக்கிறதுனால இப்போ நண்டு தான் பிடிச்சிட்டு வராங்களாம். இப்போ அந்த நேற்று போனதுனால இன்னைக்கு போகல. அதனால இப்போ இந்த மீன்பிடி வலைகளில் வந்து பாசி இருக்குது. அந்த பாசியை பூரா எடுத்துட்டு இந்த வலை எங்கன கிழிஞ்சிருக்குதோ அதையெல்லாம் சரி பண்ணி இன்னைக்கு ஈவினிங் டைம் போட் போகும்னு சொல்றாங்க. நம்ம முடிஞ்சா கடலுக்குள்ள போட் போறத நம்ம வந்து ஈவினிங் வந்து பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கடலுக்குள்ள போற ஃபிஷிங் போட்டு. பாருங்க, கீழே டயர் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நீந்தி வர்றதுக்கு வலை போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் முன்னாடி வந்து போட்டோட மோட்டார் இருக்குது. இந்த மாதிரி வலையை போட்டு இழுக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் பிறந்த வளர்ந்தது எல்லாம் இங்கே தான். இங்கே தொழில் எங்களுக்கு இதே தொழில் தான், மற்ற தொழில் எதுவும் கிடையாது. கடலுக்கு போனால் தான் சம்பாதிச்சேன். எல்லாமே எங்களுக்கு செய்யணும். கரண்ட் புள்ளியிலேருந்து பூரா நல்லது கெட்டது எல்லாம் நாங்கள் பார்க்கணும். இந்த தொழில் இல்லைன்னா இல்லை எங்களுக்கு. இதுதான் எங்களுக்கு சொத்து சுகம் எல்லாம். இதுதான் எங்களுக்கு வருமானம். மரியாதையும் கிடைக்காது. மீனுக்கு போனால் மீன் கிடைக்காது. நண்டுக்கு போனால் தான் ஒரு 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ கிடைக்கும். அதைத்தான் வியாபாரி மாதிரியில போட்டுட்டு நாங்கள் காசுக்கு வாங்கி நாங்கள் தொழில் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றோம். மீன் வேலைக்கு போகாத அன்னைக்கு இந்த பாசி இது எல்லாம் பீத்தா பெருசு எல்லாம் கட்டிக்கிட்டு வைக்கணும். லாஞ்சி கடை ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு கடை 2 கடை. அப்போ ஒரு கடை போனோம்னா மாதிரி லாஞ்சி வந்துடும். அது வந்து பீத்த பிருக்கு இந்த லாஞ்சி பாசி பகலம் எல்லாத்தையும் எடுத்து மாதிரி அடுக்கி மாதிரி கொண்டு போய் விட்டுட்டு மக்கிணத்து நாங்கள் அந்த வலையை வாங்கிட்டு வந்து வியாபாரி மாற்றிக்கிட்ட நண்டை போட்டு காசுகளை வாங்கி நாங்கள் செலவழிச்சுக்கிறோம். வாழ்க்கை இதே எங்களுக்கு தொழில பிறக்க பிள்ளைக்கு இதே நாங்கள் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மாதிரி எங்களுக்கு மற்ற தொழில் கிடையாது. போட்டு கடலுக்குள்ள போகாததுனால நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதோட என்னோட வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜஸ்ரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.